வாங்க, இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான ஆனா அதே சமயம் ரொம்பவே குழப்பமான ஒரு பங்க பத்தி தான் ஆழமா அலச போறோம். அதுதான் மிஸ்தான் ஃபுட்ஸ். சில பங்குகளை பார்க்கும்போது அதோட நம்பர்ஸ் எல்லாம் அப்பப்பா அப்பாரமா இருக்கும். ஆனா மார்க்கெட் அதை கண்டுக்கவே கண்டுக்காது. மிஸ்தான் ஃபுட்ஸ் அப்படிப்பட்ட ஒரு பங்கு தான். இது உண்மையிலேயே ஒரு மலிவான வாய்ப்பா இல்ல முதலீட்டாளர்களை கவர்ந்து இழுக்கிற ஒரு பொறியா? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இந்த கேள்விதான் இந்த கேள்விதான் நம்ம முழு அலசலோட மையமே. அதாவது போட்ட முதலுக்கு 44% வருமானம் தர்ற ஒரு கம்பெனியோட பங்க மார்க்கெட் ஏன் வெறும் சில்லறை காசுக்கு மதிப்பிடுது? இந்த முரண்பாட்டுக்கு பின்னால இருக்கிற மர்மம் என்ன? வாங்க இந்த புதிருக்கு விடை தேடலாம். சரி, முதல்ல இந்த நிறுவனத்தோட நிதிநிலை அறிக்கைகள், அதாவது பேப்பர்ல பார்க்கும்போது ஏன் இவ்ளோ சூப்பரா தெரியுதுன்னு பாப்போம். இந்த நம்பர்ஸ் சொல்ற கதைய முதல்ல கேட்போம் வாங்க. அடேங்கப்பா, இங்க பாருங்க, கம்பெனியோட வருவாய் வளர்ச்சி சும்மா ராக்கெட் வேகத்துல இருக்கு. 2018ல வெறும் 121 கோடியா இருந்த வருமானம் இப்போ கடந்த 12 மாசத்துல மட்டும் 1440 கோடி ரூபாயை தொட்டிருக்கு. இது சாதாரண வளர்ச்சி இல்ல, நம்பவே முடியாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி. இப்போ இதோட மதிப்பீடுகளை பாருங்க, இன்னும் ஆச்சரியமா இருக்கும். ஸ்டாக் பிஇ வெறும் 1.2 தான். அப்படின்னா என்ன தெரியுமா? இந்த விலைக்கு நீங்க பங்குகளை வாங்கினா கம்பெனி சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் நீங்க வெறும் ₹1.20 கொடுக்குறீங்க. அது மட்டும் இல்ல, புத்தக மதிப்பை விடவும் பங்கு விலை ரொம்பவே கம்மி. 44%க்கும் மேல ROE இருக்கு. அதாவது கம்பெனி தன்னோட மூலதனத்தை எவ்வளவு திறமையா லாபமா மாத்துதுன்னு இது காட்டுது. இது எல்லாத்துக்கும் மேல இது கிட்டப்பட்ட ஒரு கடன் இல்லாத கம்பெனி. பொதுவா இதெல்லாமே ஒரு சூப்பரான பாதுகாப்பான முதலீட்டோட அசைக்க முடியாத அறிகுறிகள் இல்லையா? கடந்த 12 மாசத்துல மட்டும் நிறுவனத்தோட நிகர லாபம் 343 கோடி ரூபாய். அப்பப்பா, இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது இந்த கம்பெனி ஒரு அடிப்படை சக்தி வாய்ந்த, தவறவே விடக்கூடாத ஒரு வாய்ப்பு மாதிரி தானே தெரியுது. ஆனா ஒரு நிமிஷம், நிதிநிலை எண்கள் சொல்ற இந்த பிரமாதமான கதைக்கு பங்குச்சந்தை வரைபடம் சொல்ற கதை முற்றிலும் நேர்மாறா இருக்கு. இங்கதான் நம்ம புதிரோட உண்மையான சிக்கலே ஆரம்பிக்குது. இந்த என்ன பாருங்க, -65%. கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் பங்கு விலை கிட்டத்தட்ட 65% சரிஞ்சிருக்கு. என்ன இது? ஒரு பக்கம் கம்பெனி வரலாறு காணாத வளர்ச்சின்னு நம்பர்ஸ் காட்டுது. ஆனா இன்னொரு பக்கம் முதலீட்டாளர்கள் இந்த பங்கை வித்து தள்ளுறாங்க. ஏன் இந்த பெரிய முரண்பாடு? இந்த வரைபடம் சொல்ற டெக்னிக்கல் விஷயங்களை பார்த்தா நிலைமை இன்னும் கொஞ்சம் புரியும். இந்த பங்கு நீண்ட காலமா ஒரு சரிவுல தான் இருக்கு. அதோட வரலாற்று உச்சமான 36 ரூபாயிலிருந்து ரொம்ப ரொம்ப கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. முக்கியமா 50, 100, 200 நாள் மூவிங் ஆவரேஜ்னு சொல்வாங்க. அது எல்லாத்துக்கும் கீழே தான் விலை இருக்கு. சிம்பிளா சொன்னா, சந்தையில முதலீட்டாளர்களுக்கு இந்த பங்கு மேல நம்பிக்கையே இல்லைங்கிறத இது அப்பட்டமா காட்டுது. இந்த மேற்கோள் ரொம்ப ரொம்ப முக்கியம். எண்களெல்லாம் சூப்பரா இருந்தாலும் மார்க்கெட் அதை நம்பலன்னா நாம இன்னும் ஆழமா தோண்டியாகணும். கம்பெனியோட அதிகாரப்பூர்வ ஆவணங்கள்ல தான் உண்மையான காரணம் ஒளிஞ்சிருக்க வாய்ப்பிருக்கு. சரி, நாம தேடிக்கிட்டு இருந்த அந்த முக்கியமான தகவல், அந்த புதிர அவிழ்க்க போற சாவி இங்கதான் இருக்கு. இந்த நம்பர்ஸ்க்கும் மார்க்கெட் ரியாக்ஷனுக்கும் நடுவுல இருந்த இடைவெளியை நிரப்ப போற ஒரு அதிர்ச்சிகரமான உண்மை. ஆமாங்க, இந்த முழு புதிருக்குமான விடை இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியமான செபியோட ஒரு இடைக்கால உத்தரவுல தான் ஒளிஞ்சிருக்கு. இதுதான் இந்த முழு கதையோட திருப்புமுனை. இந்த சார்ட் செபியோட குற்றச்சாட்டு எவ்ளோ தீவிரமானதுன்னு காட்டுது. 2018லிருந்து 2024 வரைக்கும் நடந்த விற்பனை, கொள்முதல் இதுலெல்லாம் கிட்டத்தட்ட 84லிருந்து 91% வரைக்கும் போலியான, அதாவது கற்பனையான பரிவர்த்தனைகள் தான் நடந்திருக்குன்னு செபி குற்றம் சாட்டுது. அதாவது நிறுவனம் 100 ரூபாய்க்கு வியாபாரம் செஞ்சதா கணக்கு காட்டுனா அதுல கிட்டத்தட்ட 90 ரூபாய் போலிங்கிறது தான் குற்றச்சாட்டு. நினைச்சு பார்க்கவே மலப்பா இருக்கு. இந்த மோசடி எப்படி சாத்தியம்னு நீங்க யோசிக்கலாம். அதுக்கு பேரு தான் சர்க்குலர் டிரான்சாக்ஷன்ஸ். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, பணம் ஒரு கம்பெனில இருந்து கிளம்பி பல சொந்தக்கார கம்பெனிகள் வழியா ஒரு ரவுண்ட் அடிச்சு மறுபடியும் கிளம்பின இடத்துக்கே வந்துரும். பேப்பர்ல மட்டும் கோடிக்கணக்கில் வியாபாரம் நடந்த மாதிரி தெரியும். ஆனா உண்மையில ₹1 கூட வியாபாரம் நடந்திருக்காது. செபியோட உத்தரவு ரொம்பவே கடுமையானது. மிஷான் ஃபுட்ஸ், அதோட ப்ரொமோட்டர்ஸ், அப்புறம் இந்த மோசடிக்கு உதவியா இருந்ததா சொல்லப்படுற 20 கம்பெனிகளையும் பங்குச்சந்தைக்குள்ள வர்றதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, முறைகேடா பயன்படுத்தப்பட்டதா சொல்லப்படுற சுமார் 100 கோடி ரூபாய திரும்ப எடுக்கவும் உத்தரவு போட்டிருக்காங்க. இப்ப நிலைமையோட தீவிரம் புரியுதுங்களா? இப்போ நம்ம கிட்ட இருக்கிற எல்லா தகவலையும் ஒன்னா சேர்த்து இந்த புதிரோட முழு சித்திரத்தையும் பார்க்கலாம். எப்படி அந்த கவர்ச்சியான நம்பர்ஸ் நம்மள தப்பா வழிநடத்துச்சு, மார்க்கெட் ஏன் அவ்வளவு புத்திசாலித்தனமா எச்சரிக்கையா இருந்துச்சுன்னு இப்ப நமக்கு நல்லாவே புரியும். இந்த ஒப்பீடு எல்லாத்தையும் ஒரே பார்வையில தெளிவாக்குது. நாம பார்த்த அந்த கம்மியான பிஇ,
அதிகமான ROE மாதிரி நல்ல நம்பர்ஸ்க்கு பின்னாலே 90% போலி விற்பனையும் சர்க்குலர் டிரான்சாக்ஷன்ஸ்களும் தான் இருந்திருக்குன்னு செபி குற்றம் சாட்டுது. இந்த உண்மை முதலீட்டாளர்களுக்கு தெரிஞ்சதால தான் மார்க்கெட் இந்த பங்கை நம்பவே இல்ல. ஆக நம்பர்ஸ் உண்மைய சொல்லல, அவை உருவாக்கப்பட்டிருக்கு. செபியோட இந்த உத்தரவு திடீர்னு வானத்திலிருந்து குதிச்சோன்னு இல்ல. இதுக்கு முன்னாடியே GST மோசடி வழக்குல கம்பெனியோட நிர்வாக இயக்குனர் கைது செய்யப்பட்டிருக்கார். செபி உத்தரவு வந்துருண்டே கம்பெனியோட தணிக்கையாளரும் சுயாதீன இயக்குனரும் ராஜினாமா செஞ்சிருக்காங்க. சோ இது ஒரு தனிப்பட்ட நிகழ்வில்ல, இது ஒரு தொடர்ச்சியான நிர்வாக சீர்கேடோட உச்சக்கட்டம். இந்த முழு பகுப்பாய்விலிருந்தும் நம்ம எல்லாரும் கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் இதுதான். 1. வெறும் ஹெட்லைன் நம்பர்ஸை மட்டும் கண்மூடித்தனமா நம்பவே கூடாது. 2. ஒரு பங்கோட விலை காரணமே இல்லாம தொடர்ந்து சரிஞ்சா அதுக்கு பின்னால ஏதோ ஒரு ஆழமான காரணம் இருக்கலாம்னு நாம உஷாராகணும். ரொம்ப முக்கியமா, ஒரு கம்பெனியோட நிர்வாகம் நேர்மையா இல்லைன்னா அதோட நிதி எண்கள் எவ்ளோ நல்லா இருந்தாலும் அதுக்கு அர்த்தமே இல்ல. இந்த கேள்வியோட இந்த ஆய்வை நான் முடிக்கிறேன். அடுத்த முறை நம்பவே முடியாத அளவுக்கு ஒரு முதலீட்டு வாய்ப்பு உங்க முன்னாடி வரும்போது அதோட கவர்ச்சியான நம்பர்ஸை தாண்டி அதோட ஆண்டு அறிக்கைகளையும் செபி மாதிரி ஒழுங்குமுறை அமைப்புகளோட ஃபைலிங்ஸையும் கண்டிப்பா சரிபார்க்க மறக்காதீங்க. ஒரு முக்கியமான குறிப்பு: பங்குச்சந்தை முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. முதலீடு செய்வதற்கு முன் அது தொடர்பான எல்லா ஆவணங்களையும் கவனமாக படித்து பார்க்கவும். இந்த உள்ளடக்கம் கல்வி நோக்கங்களுக்காக மட்டுமே வழங்கப்படுகிறது. இது முதலீட்டு ஆலோசனை அல்ல.